குட் மார்னிங் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எப்படி என்னோடய குழந்தையும் நான் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பண்ணிவிட்டு ஒர்க்கை மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மார்னிங் 6க்கு நான் எந்திரிக்கும் போதே என் பையனும் என் கூட சேர்ந்து எந்திரிச்சுக்குவான். 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே எல்லா வீட்டு வேலையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன்னா 11 o'clockல என் பையன் தூங்க ஆரம்பிச்சிருவான். ஸோ 2 மணி நேரம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். அந்த டைமுக்குள்ளே எனக்கு இருக்கிற முக்கால்வாசி ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணணும். அதனால் அந்த டைமுக்குள்ளே முடிஞ்ச அளவு நான் எல்லா வீட்டு வேலையும் முடிச்சு வச்சுருவேன். 11க்கு மேலே என்னோட ஃப்ரீலான்சிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மீட்டிங் எடுக்கிறது, கிளைண்ட் ஒர்க் பார்க்குறது, என்னோட எடிட்டிங் ஒர்க்கு எல்லாமே இந்த டைமில் இருந்து நான் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்ப்பேன். அதுக்குள்ளே என்னென்ன முடியுமோ அது எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இடையில கிளைண்ட் ஏதாவது கால் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு முடிஞ்ச அளவு கிளைண்ட் ஆன்போர்டிங் ப்ராசஸும் அந்த டைமிங்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட பையன் எந்திரிச்சுக்குவான். அவனோட டைம் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவனுக்கு எந்திரிச்சோடனே சாப்பாடு ஊட்டணும். அவனுக்கு கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அவனுக்கு தேவையானது எல்லாமே நான் பண்ணி கொடுக்கணும். இதுக்கே எனக்கு 3 o'clock ஆயிரும். அதுக்கப்புறம் வீட்டு வேலை ஏதாவது இருந்தால் 1 by 1 அப்படியே மெதுவாக நான் பார்க்க ஆரம்பிப்பேன். ஸோ ஒரு 6க்கு மேலே மறுபடியும் குழந்தைக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அவங்களுக்கு கஞ்சி மாதிரி இருக்கிறது ஏதாவது கொடுத்து கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சுருப்பேன். அவங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் 7க்கு மேலே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் என்னோடய டே ஃபுல்லாகவே என் பேபியை பார்த்துட்டு இது பண்ணுவேன். அகெயின் ஒரு 9க்கு மேலே மறுபடியுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். பெண்டிங் ஆன ஒர்க் எல்லாமே நைட்டு 9 to 11க்குள்ளே முடிஞ்ச அளவு நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் நான் என்னோடய பேபியும் பார்த்துட்டு என்னோடய ஃப்ரீலான்சிங் கரியரையும் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அகெயின் நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எல்லா நாளுமே இதே ரொட்டீன் ஃபாலோ ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு நாள் அவங்க முன்னாடி நேரமாக எழுந்திரிச்சுப்பாங்க, இல்லை லேட்டாச்சு அப்படின்னா முன்ன பின்ன எனக்கு கிடைக்கிற டைமை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னோடய ஃப்ரீலான்சிங் ஒர்க்கையும் பேபியும் நான் மேனேஜ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டைமை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. தூங்கும் போதே முக்கால்வாசி உங்கள் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பேபியும் பார்த்துட்டு ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் மாதிரி ஃபீல் ஆகும். பேபியும் மேனேஜ் பண்ணிவிட்டு ஃப்ரீலான்சிங் பில்ட் பண்ணுற என்னோட ஜேர்னியையும் ஃப்ரீலான்சிங் டிப்ஸ் இருக்கணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.